பக்தியொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜான்வரி மாதம் 13ஆம் தேதி போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகையோட இன்னொன்று என்ன வருதுன்னா பௌர்ணமி. சரிங்களா? ஸோ பொதுவாகவே பௌர்ணமின்றது வந்து ஒரு கிளன்சிங் எனர்ஜி கொடுக்கக்கூடிய, அந்த கிளன்சிங் ப்ராசஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அது. நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு தேவையற்ற அழுக்குகள், தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய, எனர்ஜி எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான், ஒரு பெஸ்டான நாள் தான் பௌர்ணமி. ஸோ அதே மாதிரி போகின்னு எடுத்துக்கிட்டாலும் பழையன கழிதல், புதியன புகுதல். சரிங்களா? ஸோ அந்த தை மாசம் 1ஆம் தேதி ஒரு புதிய வருஷமே பிறக்கிற மாதிரி தான். நம்ம தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பிறப்பு மாதிரி தான் கன்சிடர் பண்ணலாம். தை 1, சித்திரை 1. ஏன்னா பழசெல்லாம் ரிமூவ் ஆகி அங்கிருந்து தான் புதுசு ஸ்டார்ட் ஆகும். ஏதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும், அதுதான். ஸோ போகிக்காரனாலதான் பழச வந்து கழிச்சிடணும். அந்த வருடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், டாக்ஸிக்கான நெகட்டிவிட்டி எல்லாமே கழிச்சிடணும். ஸோ பௌர்ணமி தான் அதே தான். அப்ப ரெண்டும் ஒரே நாள்ல வருது. சரிங்களா? ஸோ இந்த பௌர்ணமியில நம்ம கண்டிப்பா நிறைய விஷயங்கள், நிறைய நம்மளுக்கு ஒரு பயனே கொடுக்காத நிறைய விஷயங்களை நம்ம வந்து என் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். புதிய நல்ல நன்மையான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாடியில இருந்து மென்டலி, ஹெல்த், பிசிக்கலி எல்லாமே கிளென்ஸ் ஆகிக்கலாம். ஸோ அப்படி கிளென்ஸ் ஆகிட்டதுக்கு அப்புறம், அப்படி கிளென்ஸ் ஆகக்கூடிய தருவாயில நம்மளை சுற்றி இருக்கிற பாசிட்டிவான வைப்ரேஷன் சோல்ஸ் வந்து யாரு? ஏஞ்சல்ஸ். ஸோ அந்த ஒரு செரிமோனில, அந்த ஒரு நாள்ல அப்போ ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அடிஷ்னலா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து பயல் சொல்யூஷன் காட்டுறேன். பயல் நம்பர் 1 பர்பிள் கலர் கிறிஸ்டல், பயல் நம்பர் 2 ஒயிட் கலர் கிறிஸ்டல், பயல் நம்பர் 3 எல்லோ கலர் கிறிஸ்டல். ஸோ நீங்க இப்போ இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடிக்கோங்க. நல்ல டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் எடுத்துக்கோங்க. மைண்டை ஒரு காமான ஸ்டேட்க்கு கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஒரு ஏஞ்சல்ஸ் ஏதாவது பிடிக்கும் இல்லையா? இல்ல யூனிவர்ஸ். ஸோ ஏதாவது ஒரு மனசுல வச்சுட்டு எனக்கான இந்த பௌர்ணமிக்கான கரெக்டான ஒரு மெசேஜ் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியோட உங்களோட ஏஞ்சல்ஸ் இல்ல யூனிவர்ஸை கேளுங்க. நிச்சயமா ஒரு கிறிஸ்டல் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். ஸோ அந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கிறிஸ்டலுக்குமான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க உங்க கிறிஸ்டலுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஐ லவ் மை ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான பௌர்ணமிக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 1, உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப கண்ணியமா இருக்கணும், அன்பானதா இருக்கணும். அது ஒருத்தவங்களை வளர்க்கக்கூடியதா இருக்கணும், ஒருத்தவங்களை வீழ்த்தக்கூடியதா இருக்கக்கூடாது. சரிங்களா? சமீப காலமா உங்களுடைய மன கஷ்டங்கள் இல்ல ஏதோ ஒரு குமுறல்கள் காரணமா உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க கிட்டயே ரொம்ப ஹார்ஷா பேசுறீங்க, ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றீங்க, ரொம்ப மரியாதை குறைவா கூட வந்து வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண பாருங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து நீங்க கண்ட்ரோல்ன்றதை விட அதை விடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க. விடணும்னு முடிவுக்கு வந்தால் கண்ட்ரோலாவது பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நீங்க செய்யணும். அதுக்கு உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஸோ அப்படி நீங்க ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா உங்களுடைய ஃபேமிலியில ஒரு அமைதியான சூழல் மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு தேவையான அந்த சந்தோஷம், நிம்மதி அது உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அதுதான் தேவை. சில நேரம் அது கிடைக்கலன்றதுனாலதான் இந்த மாதிரி ஒரு ஹார்ஷா நீங்க பிஹேவ் பண்றீங்க. ஸோ உங்களுடைய ஃபேமிலி டெவலப்மெண்ட்டுக்காக கரெக்டா உங்களோட ஃபேமிலியோட உட்கார்ந்து நீங்க தெளிவா அவங்களுடைய ஒரு கான்வர்சேஷன் வந்து மேக் பண்ணணும். உங்களுடைய மனசுல எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அவங்க கிட்ட கரெக்டா வந்து நீங்க பேசக்கூடிய விஷயத்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்க ஃபேமிலி கிட்ட நீங்க வந்து த்ரூ அவுட் கரெக்டா ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன்ஸ்ல அதாவது பேச்சுவார்த்தையில வந்து நீங்க அதை புரிய வைங்க. நிச்சயமா உங்களுடைய ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்க ஃபேமிலியில ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். அதுக்கு உங்களோட ஏஞ்சல்ஸை நீங்க முழுசா நம்பலாம்.
பட் நீங்க இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்றதுதான் அவங்க உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஐ லவ் மை ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜஸ் என்ன இந்த பௌர்ணமிக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்க சமீப காலமா எதற்காக கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ, இல்ல எந்த ஒரு விஷயத்தினால வந்து என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல அதுல நான் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட்டா நான் வந்து டோட்டலி நான் ட்ரை ஆயிட்டேன், ஸோ எல்லாமே எனக்கு வந்து எம்டி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விரக்தி நிலைக்கே போயிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், அது வந்து உங்களுடைய ஸ்டடீஸா இருக்கட்டும், உங்களுடைய ஒர்க்கா இருக்கட்டும், பிஸ்னஸா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு ஆம்பிஷன்ஸ் பிளானிங்ஸா இருக்கட்டும், நம்ம இவ்வளோ பண்ணியும் வந்து அது கை கொடுக்கலையே அப்படின்னு ஒரு விரக்தி நிலைக்கு வந்துட்டு இருப்பீங்க. ஸோ மேபி ரிலேஷன்ஷிப்ல கூட ஒரு பேச்சுவார்த்தையே கடைசி வரைக்கும் நம்ம வைக்க முடியலையே, ஸோ என்னோட பர்சன்ட்ட பேசவே முடியல அப்படின்ற ஒரு விரக்தி நிலைக்கும் போயிட்டு இருப்பீங்க இல்லையா. பட் இந்த பௌர்ணமி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க இருக்கு, சரிங்களா. ஸோ இந்த பௌர்ணமிக்கு நீங்க கேண்டில் கிளென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விளக்கோ இல்லை கேண்டிலோ உங்க ரூம்ல ஏற்றி வச்சுட்டு, அதாவது பௌர்ணமி அந்த நிலா வெளிச்சம் படுதுன்னா அந்த அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு கேண்டில்லாம் ஏற்றி வச்சுட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. அந்த கேண்டில் லைட்ல நிலா வெளிச்சத்துல இல்லை மொட்டை மாடியில கூட நிலா வெளிச்சத்துல சுற்றி கேண்டில் ஏற்றி வச்சுட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. பட் சேஃபா கேண்டில் ஏற்றி வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. உடனே கேண்டில் ஏத்துறேன்னு சொல்லிட்டு சுற்றி ஏற்றி வச்சுட்டு நகரும் போது தட்டி விட்டுறது, மேலே பிடிச்சிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இவங்க சொன்னாங்க அதை பண்ணேன் அப்படி இருக்கக்கூடாது. சேஃபா பண்ணுங்க, சரிங்களா. நம்ம குழந்தை இல்லை, வி ஆர் அடல்ட்ஸ். அதனால கேண்டில் ஏத்துனீங்கன்னா சேஃபா கேண்டில் விளக்குலாம் ஏற்றி வச்சுட்டு ஃப்ரண்ட்ல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க நிலவு ஒளியில, சரிங்களா. அப்படி பண்ணும் போது உங்களுக்கு அந்த விரக்தி நிலை எல்லாமே மனசுல இருந்து விட்டு போகும். அண்ட் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் அந்த பௌர்ணமி எனர்ஜி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கை ஆர் உங்களுடைய ஆக்டிவ் அந்த சுறுசுறுப்பு தன்மை இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிற மாதிரி நீங்க அமைச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால முதல்ல அந்த வாய்ப்பு வர்றதுக்கு இந்த ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ இந்த பௌர்ணமியோட உங்களுடைய கவலைகள் எல்லாம் கண்டிப்பா நீங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த நியூ பிகினிங்க யூனிவர்ஸோட கேண்டல் லைட்டோட, அதாவது ஐம்பூதங்களோட எனர்ஜியோட நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் அந்த ப்ராசஸ். ஸோ இதுதான் நீங்க வந்து செய்யணும், மேற்கொள்ளணும். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்க. சம்பந்தமா நீங்க எதுல சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமா நிறைய லேர்ன் பண்ண பாருங்க, சரிங்களா. நாலேஜ் வளர்த்துக்க பாருங்க, அதுவும் ரொம்ப தேவையானதா இருக்கும். அகைன் இந்த மாதிரியான ஒரு விரக்தி நிலைக்கு போகாம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஐ லவ் மை ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணீங்களோ, ஸோ எல்லோ கலர் கஸ்ல சூஸ் பண்ணீங்களோ, உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பௌர்ணமிக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கு வந்து ஏஞ்சல் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்க வந்து ஒரு கிரியேட்டிவான ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு புதுசா வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அந்த ஃபீல்டில் வந்து நம்ம நிலைக்க முடியும். இப்போ வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங், ஆர்டிஸ்ட், எடிட்டிங், ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவான ஃபீல்டு, இன்ஜினியரா இருந்தா கூட ஏதாவது ஒரு கிரியேஷனை கொண்டு வரணும், அப்பதான் அவங்க வந்து யூனிக்கா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிரியேஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க. ஸோ அதுல சமீப காலமா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி எல்லாம் ஒண்ணு திருடப்படும், இல்ல அதற்கான ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்காம கூட இருக்கும். ஒரு கரெக்டான ரெக்கக்னிஷன் கூட கிடைக்காம இருக்குன்னா, ஸோ இந்த பௌர்ணமிக்கு நீங்க இந்த பௌர்ணமில இருந்து டெய்லியும் மெடிடேஷனை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா. பிகாஸ் என்னன்னா உங்களை வந்து மத்தவங்க எங்க அடிக்கலாம் அப்படின்னா நீங்க குழப்பமா இருக்கிற சூழல்ல தான் உங்களை அடிக்க முடியும்.
ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்ட் டைவர்ட் பண்ணிடுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. நீங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை, கிரியேட்டிவிட்டியை இல்ல அது நல்லா இல்ல, மைனஸா இருக்கு, அதுல மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை கொலாப்ஸ் பண்ணிட்டு தென் அதை அவங்க எடுத்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் மேபி. இது வந்து கண்ணுக்கு எதிரே தெரிஞ்சு செய்யறவங்களும் இருப்பாங்க, தெரியாம உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை திருடி வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றவங்களும் இருப்பாங்க அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு. பட் இதனால உங்களுக்கு மைண்ட் அளவுல பயங்கர ஒரு டிஸ்டர்பிங் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு கிரியேட்டிவிட்டியை கொண்டு வர முடியாத ஒரு நிலை கூட இருக்கும். ஆனா தொடர்ந்து நீங்க அந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு கிரியேஷனை கொண்டு வந்துட்டே இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மெடிடேஷன் எடுங்க, டெய்லியும் தியானம் பண்ணுங்க. சரிங்களா? மொட்டை மாடி இருந்ததுன்னா உட்கார்ந்து யூனிவர்ஸ் மெடிடேஷன் எடுங்க. யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிற ஒரு மெடிடேஷன். சரிங்களா? வெட்டவெளி தியானம் அது பண்ணுங்க. வீட்டுக்குள்ள கூட சில பேர் முடியல, சிட்டி உள்ள இருக்கிற அபார்ட்மெண்ட் லைஃப், நான் வீட்டுக்குள்ளதான், வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் படுற மாதிரி கூட இடத்துல இருந்து மெடிடேஷன் எடுங்க. டெய்லியும் கொஞ்ச நேரம் நீங்க தியானம் பண்ண 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 உங்களுக்கு அந்த பாஸ்ட் ரிக்ரெஷன், இந்த கடந்த கால கசப்பான நினைவுகள், அந்த வருத்தங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். அகெயின் ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு, யார்கிட்ட சொல்லணும் சொல்ல வேணாம் என்ன பண்ணணும்னு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. அப்புறம் உங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் மைண்ட் செட் வந்துருச்சுன்னா நீங்க புதுசா ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஸோ கரெக்டா உங்களுக்கான ரெக்கக்னேஷனை கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கு முன்னாடி உங்க மனசுல நிறைய அழுத்தம் இருக்கு, நிறைய கவலைகள் இருக்கு, ஒரு மன கஷ்டங்கள் இருக்கு, அந்த ட்ராமான்னு சொல்லுவாங்க, இன்னர் வூண்ட்ஸ், அந்த வலி காயங்கள், அதை வந்து நீங்க குணப்படுத்தணும். சரிங்களா? அது குணப்படுத்துறதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு எளிமையான வழி பார்த்தீங்கன்னா தியானம் தான். இதை டெய்லியும் நீங்க செய்ய ஆரம்பிங்க. மற்றதெல்லாம் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கூட இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்தி கொடுப்பாங்க, உங்களுடைய மைண்ட் செட்டை ஸ்டேபிள் ஆக்குவாங்க அப்படின்றதான் அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ இது தியானமும் பண்ணுங்க. நேரம் கிடைச்சதுன்னா பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க, ஒரு டிராவல் அப்பப்போ சின்ன டிராவல் பண்ணிட்டு வாங்க, அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கவரியை வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஐ லவ் மை ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. நேர்களே, இன்னைக்கு வந்து நம்ம ஜான்வரி மந்த்துக்கான போகி பௌர்ணமி ரெண்டும் ஒரே நாள்ல வரக்கூடிய பௌர்ணமிக்கான ஏஞ்சல் மெசேஜ் வந்து பார்த்தோம். ஸோ நீங்க உங்க மெசேஜை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஐ லவ் மை ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க.